மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வாட்டி நாம் பார்க்க போகின்ற விஷயம் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ராகு கேது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது. உங்கள் ராசிக்கு தான் ராகு வரார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காலஸ்திரி கண்டிப்பாக போக வேண்டும், தரிசனம் செய்ய வேண்டும். காலஸ்திரியில் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு கொடிமர தரிசனம் செய்வது நல்லது. மன அழுத்தம் தான் வரும். மன அழுத்தம் வருவது என்றாலே வயிறு கடும். லிவரில் பிரச்சனையோ, கிட்னியில் பிரச்சனையோ, அசிடிட்டியோ, இதெல்லாம் செரிமான கோளாறு வந்தால்தான் மன அழுத்தம் வரும் என்பதை மருத்துவர்கள் சொல்கிறார்கள். எனவே உணவு விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களும் ஜெயம் ஏற்படும். சனியுடைய ஜென்ம சனி விலகி பாத சனியில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றம் அனுகூலம் எல்லாம் கிடைக்கும், சுபிச்சம் கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் மனசோர்வாக இருந்தாலும் நீங்கள் தட்டி கொடுத்தால் போதும். பழைய பகைவர்கள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வது ஏற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். லாபம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். முதலீடுகள், நிலம் விற்கலை, வாங்கலை, வீடு விற்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஷேரில் போட்டதெல்லாம் திடீரென்று பூமாகக்கூடிய அமைப்பில் அதிலிருந்தெல்லாம் வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரகத்தை நீங்கள் தான் ஜென்மராகில் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். பயணங்கள் சமயத்தில், காதல் அமைப்பில், எல்லாவற்றிலும் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ராகு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துர்கை கவசம், நரசிம்மர் கவசம் எல்லாம் கேட்க 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 மனசோர்வு ஏற்படாது, தூக்கமின்மை ஏற்படாது. எல்லாவற்றிலும் நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக பாதத்தில் அடி முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் நல்லெண்ணெயை தூங்குகின்ற சமயத்தில் ஒரு 2 டிராப் தேய்ச்சி விட்டு தூங்குவது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது பெட்டில் நல்லெண்ணெய் ஆகுதுன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. 1 டிராப் 2 டிராப் நல்லெண்ணெய் போட்டு குளியல் சொல்லலை. 1 டிராப் 2 டிராப் சாங்கியத்துக்கு போடுவதும் மேலிருந்து கீழாக தேய்த்து விடுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகு கேது என்றாலே தெரியும், சர்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இதுவரை மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு மாறப்போகிறார். கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கு போகப் போகிறார். திருக்கணிதத்தின்படி 18/5/2025 நல்ல வேளை. வாக்கியபடி 26/4/2025 ராகு கேது பயிற்சி ஆகிறார். ஜோதிடர்கள் நாங்கள் தப்பித்து கொண்டோம். ஏனென்றால் வாக்கியம் பெருசா, திருக்கணிதம் பெருசா, பட்டிமன்றமெல்லாம் சனி பயிற்சியில் வந்துவிட்டது. ராகு கேதில் கடவுளே எங்களுக்கு வாக்கியத்தின்படி முன்னாடி கொடுத்தனால் திருக்கணிதம் பார்ப்பவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் கிடையாது. சர்ப்ப கிரகங்களுக்கு ஸ்தான பலம் கிடையாது. 12 வீட்டில் இவர்களுக்கு எந்த வீடும் கிடையாது என்பதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதிகள். குமுதம் டிஜிட்டல் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஜோதிடத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் பேராதரவு கொடுத்திருப்பதற்கு மிக மிக நன்றிகள். எப்பொழுதும் இந்த குமுதத்தில், குமுதம் பத்திரிகை ஆனாலும் சரி, குமுதம் பக்தி ஆனாலும் சரி, கடந்த 29 ஆண்டுகளாக என்னை ஆதரித்து வரக்கூடிய அருமை அண்ணன் நிர்வாக இயக்குனர் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். குமுதம் பக்தியின் ஆசிரியர் ஜெயப்பிரியன் அவர்களுக்கும் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் குமுத நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இவ்வளோ பெரிய வெற்றியடை செய்த நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்வதற்கு முன்பாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கும்பம் சனி வீட்டில் ராகு, அந்த இடத்தில் ராகுவுடைய நட்சத்திரமான சதயம் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ ராகு பவர்ஃபுல்லாக அங்கே வேலை செய்வார்ன்றது இந்த பயிற்சியில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிம்மம்
இப்போ கேது வரப்போகிறார். அங்கே வந்து மக நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவரும் அங்கே பலமாக வந்துடுவார். பகை வீடுகள் தான், ஆனால் வித்தை காட்டுவாங்க. உலகத்தில் எது எது கெடுபலன் நடக்குதோ அதுக்கெல்லாம் அதிகமான சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க. ஷேரில் உஷாராயிருங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஷேர் மார்க்கெட்லாம் ஒரே காலத்தில் காலி அடிச்சு தூக்கி போட்டுடுச்சா? ஏன்னா உங்களுக்கு நல்லதுக்கு தான் நாங்கள் ஜோசியம் சொல்கிறோம். தங்கத்தில் போடுங்கன்னா தங்கம் இப்போ குறையும்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. குறைஞ்சாலும் திருப்பி தங்கம் தான் வரும். கோல்மாலில் குறையலாம். ஏன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சனியால் தங்கம்தான் பாதுகாப்புன்றது மாதிரி உலகத்தில் வரும், ஒரு பயம் வரும். நிலநடுக்கங்கள் தொந்தரவு பண்ணும், கடல் பொங்கும், மலை சரிவுகள் ஏற்படும், காத்தால் பிரச்சனை வரும், வெள்ளத்தால் பிரச்சனை வரும், பஞ்சபூதத்தில் நெருப்பால் பிரச்சனை வரும். மனுஷனுக்கு எல்லா ரூபத்திலும் தொந்தரவாகவே காட்டும். தீவிரவாதத்தால் அச்சுறுத்தல் ஏற்படும், எல்லை பிரச்சனைகள் ஏற்படும், போர் மேகங்கள் சூழும், அதிபர்கள் தவறான முடிவுகள் எடுத்து, நான் ஏற்கனவே சொன்னது தான், கவுண்டமணி ஐயா சொல்லுவார் ஒரு படத்தில், இங்கே பூசு அங்கே பூசுன்னு சந்தனத்தை. அதுபோல் மத்தியில் ஆள்பவர்களாக இருக்கட்டும், மாநிலத்தில் ஆள்பவர்களாக இருக்கட்டும், குட்டி குட்டியாக நகராட்சி நடத்துபவர்களாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எந்த வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும், வரி மேலே வரி தான் போடுவாங்கன்னு சொன்னோம். நம்ம சொல்கிறச்ச எல்லாரும் கேலி சொன்னாங்க. வரி ப்ளஸ் வரி, இங்கே பூசு அங்கே பூசுன்னு மக்கள் உடம்புல எந்த இடம் விடாமல் வரியால் அடிப்பாங்க. நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் 35 ரூபா எடுத்துன்னு போக முடியாத அளவுக்கு வரி இருக்கும். டோல்கேட் வரி, வீட்டு வரி, சாப்பிட்றதுக்கு வரி, செலவு பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு வரி, துணி வாங்கிறதுக்கு வரி, சோப்புக்கு வரி, சீப்புக்கு வரி, சம்பாதிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் வரி, ஜிஎஸ்டி வரி, ஸ்டேட்டில் வரி, எல்லா வரியும், ரோடுகளுக்கு வரி, கார் வாங்கினா வரி, பைக் வாங்கினா வரி, பதட்டமாக தான் இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய மத்திய தர வர்க்கத்தெல்லாம் கடனாளி மேலே கடனாளி ஆகிடுவாங்க. கிரெடிட் கார்டு தான் வாழ்க்கைன்னு ஆகிடும். கிரெடிட் கார்டில் நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கு உழைக்கிறதே சரியாயிடும். உங்கள் சார்பாக தான் பேசுகிறேன். நான் கூட கட்சியிலலாம் இருக்கிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் இது தான். ஏன்னா உலகம் அப்படி மாட்டிக்கும். நிறைய செலவுகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதிகாரிகள் புதுசாக வரி கற்றுக் கொடுத்து சப்ளாஸ் வாங்கிடுவாங்க, இன்க்ரிமெண்ட் வாங்கிடுவாங்க. நம்ம மாட்டிப்போம். அதனால் சனி வீட்டில் இருக்கக்கூடிய கும்பத்து ராகு கனிமங்கள், பூமியில் இருக்கக்கூடிய கனிமங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. தங்க சுரங்கங்கள், தங்க புதையல்கள் இந்த கோயிலில் இருக்குது, மலையில் இருக்குது, குளத்தில் இருக்குது, தோன்னா தங்க சுரங்கம் கிடைக்குது. இதெல்லாம் ராகு பண்ணுவார். உலகத்தில் நிறைய பெட்ரோலியம் கிடைக்கிறது, மற்ற கனிமங்கள் கிடைக்கிறது, விலை உயர்ந்த கனிமங்கள் கிடைக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் நிறைய கிடைக்கும். நிறைய ஊர்கள்லாம் மக்கள் காலி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏன்னா சுரங்கங்கள் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு 1 மடங்குக்கு 4 மடங்கெல்லாம் கொடுத்துருவாங்களாம் அரசாங்கம். மக்கள் திடீர் குபேர்கள் ஆகிடுவாங்க. சாதாரணமாக வறுமை கோட்டு கீழே இருந்து அவங்கவுங்க ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் பார்த்திங்கன்னா திடீர்னு பெரிய செல்வந்தர்கள் ஆகிடுவாங்க. அது போலெல்லாம் கிடைக்குமா? கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பொக்கிஷத்தை கொடுப்பாராம். பூமியில் இருக்கக்கூடிய அட்சய பாத்திரத்தை காட்டுவாராம். பாருங்க, நடக்கும். உலகம் ஃபுல்லாக நடக்கும். திடீர்னு ஏழை நாடெல்லாம் பணக்கார நாடாயிடும். அதே போல் அரபு கண்ட்ரி, மற்ற கண்ட்ரிகள்லாம் நம்ம சொல்கிறது தான். பெட்ரோலியத்திற்கு மாற்றாக இப்போத்துலேருந்தே அவங்க ஆரம்பிக்கணுமா, இல்லைனா அடுத்த 25 வருஷத்துக்கு மாட்டிப்பாங்களாம். ஏன்னா பெட்ரோலியம், டீசல் எல்லாம் எல்லா கண்ட்ரிலையும் பேன் பண்ணுற மாதிரி வந்துருமா டெவலப்மெண்ட். ஏன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பயங்கர டெவலப் பண்ணி கொடுத்துருவார். எல்லா இடத்துலையும் நேச்சுரல், இயற்கை முறையில் வண்டி,
எலக்ட்ரிக்கல், இ வெஹிக்கிள்ஸ், பொல்யூஷன் இல்லாதது, பொல்யூஷனால் பாதிப்பு உலகமெல்லாம் பார்த்தது. கடல் மாசுபடுறுதல், கடல் மாசுபட்டு பெரிய சேதத்தை இந்த கும்பத்தில் கொடுப்பார். ராகு இருக்கிறனால கடலால் பெரிய அழிவுகள் வருமா. அதுக்கப்புறம் தான் உலகம் விழித்து கொள்ளும். கடலுக்காக எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் கடுமையாக்கப்படும். கடலில் போயிட்டு டம்ப் பண்ணுறது, கடலில் போயிட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே குப்பை மாதிரி ஆக்குறது. குப்பை தட்டியாக கடலை ஆக்குறீங்கல்ல, கடல் பார்க்குமா, அவனை இறான எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டும். கொட்டுறச்சே பிரளயம்தான். நான் சொல்கிறச்சே தமாஷா இருக்கும். நான் எல்லாத்தையும் பலசெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் பேசுகிறேன். விஸ்வாவசு வருடத்தில் ராகுவும் கேதுவும் நெருப்பை பிரளயம் பண்ணுறது, கடலை பிரளயம் பண்ணுறது. நிறைய இடங்கள் எளிதில் தீப்புக்கு பற்றக்கூடிய இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய நிர்வாகம், பெரிய பெரிய இது போர் மேகங்கள், ட்ரெயின் விபத்துக்கள், சாலை விபத்துக்கள்லாம் பெருசாக தெரியாது. ட்ரெயின் விபத்துக்கள், விமான விபத்துக்கள் கண்டினியூஸாக இருக்கும். காற்றாலைகள்லாம் தடைப்படுமா. இந்த ஃபோனு கீனெல்லாம் உலகத்தில் நிறைய இடத்துல சேட்டலைட்லாம் பிரச்சனை வருமா. அதே சமயம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் விவசாயத்தின் புரட்சி எதில் ஏற்படுமா. விஸ்வாவசு வெண்பா, பால் புரட்சி, கால்நடைகள் புரட்சி, விவசாய புரட்சி, இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இதெல்லாம் நடக்கும். மருத்துவத்தில் புரட்சி, பல நோய்களுக்கு மருந்து, பலவிதமான சந்தோஷங்கள், பெரிய ஆச்சரியத்தக்க முன்னேற்றங்கள். இந்தியர்களுக்கெல்லாம் நோபல் பரிசு கிடைக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியால் ஏதாவது ஒரு வகையில் சமாதானத்திற்கோ ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய பேரெல்லாம், நம்ம நாட்டினுடைய ஆளுமை மிக்கவர்கள் பேரெல்லாம் பரிசீலிக்கப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் வருமா. ஸோ எல்லாம் இதே கும்பத்தில் ராகு 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ 18 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது. ஸோ அந்த ராகு கேதுவுடைய பயிற்சி எல்லாமும் பார்த்துருப்போம். ஆனால் சனி இப்போ மீனத்தில் இருக்க, அதே போல் குரு இப்போ மிதுனத்தில் இருக்க, இந்த ராகு கேது பயிற்சியுடைய பலன்களுடைய பொது பலனையும் பார்த்தோம். எல்லாவற்றிலும் மகான்களும் தெய்வங்களும் தெய்வ பலமும் நம்மளை காப்பாற்றி இதுவும் கடந்து போக செய்யும். வாழ்க வளமுடன். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.